நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன எல்ஏகே மூவியோட ஸ்டோரி தாங்க. இந்த படம் ஃபுல்லா 2040 நடக்கிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஓப்பனிங் சீன்ல எல்ஐகேங்கிற ஒரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை காட்டுறாங்க. சூரியன் ஒருத்தர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். இந்த சூரியன் மனுஷங்களை நம்புறதை விட டெக்னாலஜியை தான் அதிகமா நம்புவாரு. எப்போதும் இவர் கூடவே 3 ரோபோட்ஸ் இருக்குங்க. ஒன்னு அசல் லேடி மாதிரியே இருக்கிற ஹியூமனாய்ட் ரோபோட், இன்னொன்னு அவர் அப்பாவோட மெமரியை லோட் பண்ணி வச்சிருக்க ரோபோ, இன்னொன்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோபோ. இதுதான் சூரியன் முத உருவாக்குன ரோபோ. எப்போதும் தம்பி மாதிரி கூடவே இருப்பான். அவன் சொல்ற அட்வைஸ் மட்டும் தான் இவர் கேட்பாரு. அந்த ரோபோக்கு அனிருத் தாங்க வாய்ஸ் கொடுத்திருக்காரு. சரி, எப்படி இவருக்கு லைக்னு முத இப்படி ஒரு ஐடியா வந்தது பார்த்தா, பல வருஷங்களுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆனதால உலகத்திலே இனிமே அது மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு இப்படி ஒரு ஆப் ஆரம்பிச்சிருக்காப்ல. லைக் போனும் அதோட ரிங்கும் இருந்தா போதும், அது மூலமா கை கொடுத்து லவ்வர்ஸ் கனெக்ட் ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கை கோத்து கமிட் ஆயிக்கலாம். அப்படி லவ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கையில ஸ்வைப் பண்ணி விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 2040 சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துருவாங்க. ஆனா மொபைலும் இந்த லைக்கும் இல்லாம யாராலையும் உயிர் வாழ முடியாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இருந்தாலும் எப்படி இந்த அளவுக்கு லாயலான கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ, ஒரு பக்கம் அதனால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சூரியன் மேல கேஸ் போட்டு அந்த கேஸ் பாட்டுக்கு ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, சூரியன் இந்த லைக் ஆப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. நினைச்ச மாதிரி அது பெர்ஃபெக்ட்டாவும் வந்துருச்சு. ஆனா அதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஏஐ வாய்ஸ் மட்டும் யாருமே செட் ஆக மாட்டாங்க. அதுக்காக பல பேரை கூப்பிட்டு வச்சு ஆடிஷன் வைக்க, அந்த ஆடிஷனுக்கு ஹீரோவும் வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அது சூரியனுக்கு ரொம்ப பிடிச்சு போக ஃபைனலா ஹீரோட வாய்ஸையே லைக்கோட வாய்ஸ் ஆக்கிடுறாங்க. இப்ப யாராவது லைக்ல பேசினா அந்த ஆப்ல ஹீரோட வாய்ஸ் தாங்க எல்லாருக்கும் கேட்கும். ஆனா இவ்வளவு பெரிய ஆப்போட வாய்ஸா இருக்கிற ஹீரோ செஞ்ச வேலைக்கு பேமெண்ட் கூட வாங்காம போயிடுறாரு. ஹீரோட பேரு வைப் பாஸ். இவரு பசுமை உலகத்தை சேர்ந்தவருங்க. இவரோட அப்பா தான் இந்த உலகத்தை ஆரம்பிச்சது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் டெக்னாலஜி பக்கமே போகாம இயற்கையோட வாழ்றவங்க. யாரெல்லாம் ஆன்லைன்ல கிரைம் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி இங்கே கொண்டு வந்துருவாங்க. அதாவது ஆன்லைன்ல பெட்டிங், ரம்மி, ட்ரேடிங் மாதிரியான ஆப்லாம் ப்ரமோட் பண்ணி ஸ்கேம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் மாட்டினாங்கன்னா இங்க கொண்டு வந்துருவாங்க. இங்க உள்ள வந்தோன்னா முதல்ல கைதிகளோட மொபைல தான் அழிப்பாங்க. அதனால இங்க மொபைல், ஆப், லைக் எதுவும் கிடையாது. இங்க இருக்கிறவங்களுக்கு இயற்கையும் மனிதர்களும் தான் எல்லாமே. இப்படி ஒரு உலகத்தை நடத்திட்டு இருக்க ஒருத்தரோட பையன் ஒரு ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அதனால பையனை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டுறாருங்க. இதனால அப்பாவுக்கும் பையனுக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுது. என் பையனா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியாடான்னு அப்பா புலம்ப, அதுல ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. காசு வேணும்னா முதல்ல வேலை வேணும், அதுக்கு போன் வேணும்பா. வேலை தேடணும்னா அதுக்கு நௌக்கரி, லிங்க்டின் தான் வேணும். காசு அனுப்பணும்னா ஜிபே வேணும். சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ வேணும். அவ்வளோ ஏன் ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுனா கூட பிளிங்கிட்னு ஒரு ஆப் தேவைப்படுது. இது எல்லாத்துக்கும் முதல்ல போன் வேணும்னு கத்த ஆரம்பிச்சிடறாப்ல. ஹீரோக்கு தமிழ் செல்வின்னு கூட பிறந்த ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அவங்க பயங்கரமான மொபைல் அடிக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் செல்விங்கிற பேரை தமிழ் செல்ஃபின்னு வச்சு சோசியல் மீடியால ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருந்திருக்காங்க. ஒரு நாள் செல்ஃபி எடுத்துட்டு ரோட்ல மொபைலை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காங்க. அதான் பையனுக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அதே சமயம் லைக்கோட ஆபீஸ்ல ஹீரோவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவர் மொபைல் கூட யூஸ் பண்ணாததால அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா. அதனால பப்ளிக் ஏரியால ஹீரோட போட்டோ போட்டு லைக்கோட ஆபீஸ்க்கு வர சொல்லி ஆட் போட்டு விடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவும் அங்க வராரு. ஹீரோ லைக் ஆப்புக்கு வாய்ஸ் கொடுத்தாருல, அது சூரியனுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போய் இப்போ வரையும் அதானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அதுக்கான பேமெண்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோவும் வராரு. இதுல ஹைலைட் என்னன்னா, ஹீரோ வாய்ஸ் கொடுக்க வந்தப்பயோ சூரியன் அதை செலக்ட் பண்ணப்பயோ ரெண்டு பேருமே ஒருத்தர் நேர்ல மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ பேமெண்ட் வாங்க வரும்போது தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வாய்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பி விடுறதுக்காக அவரோட யூபிஐ டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போக சொல்றாரு. ஆனா அவர் பார்த்தா நான் மொபைலை யூஸ் பண்றது இல்ல, எனக்கு கேஷா கொடுத்துருங்கன்னு கேக்குறாரு. அப்பதாங்க சூரியனுக்கு ஹீரோ பசுமை உலகத்தை சேர்ந்த ஆளுன்னு தெரிய வருது. மொபைல் கூட இல்லாம எப்படிதான் அந்த மாதிரி கேவலமான இடத்துல எல்லாம் வாழ்றீங்களோன்னு ஹீரோவை கலாய்க்க, ஹீரோ உடனே பதிலுக்கு நீங்க எல்லாம் எப்படிதான் நிம்மதியே இல்லாம போன் கூடவே சுத்திட்டு இருக்கீங்களோன்னு சூரியனை நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. அதுல சூரியனுக்கு செம்ம காண்டாயிடுது. இருந்தாலும் அப்போதைக்கு எதுவும் பேச முடியாததால இவனை டைம் வரும்போது பார்த்து போம்னு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டுறாப்ல. ஹீரோ காசை வாங்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோயினோட இன்ட்ரோ. கேப்ல இருந்து இறங்கி கடைக்கு போகணும், ஆனா வெளியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ கரெக்டா கொடையோட வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு கேப்ல இருந்து இறங்கி ஹீரோட கொடைக்குள்ள போற ஹீரோ அவங்கள பார்த்தோன்னு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாப்ல. பார்த்த உடனே அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் இவரோட கொடைக்குள்ள பூந்து வேகமா ஓடி கடைக்குள்ள போக அவங்கள பார்த்த ஷாக்ல ஹீரோ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துடுறாப்ல. இதுக்கு பேர் தான் பார்த்த உடனே காதல விழுகிறது போல. ஆனா என்ன இவரு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டாரு, அதான் ஹைலைட்டே. நல்ல வேலை சீக்கிரம் யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதால பொழைச்சிடுறாப்ல. உயிர் பொழைச்சு வந்த உடனே ஹீரோயின் அடுத்து எப்படி பாக்குறதுன்னு யோசனையில இருக்க, இப்ப ஹீரோயின் யாரு என்னன்னு அவங்கள பத்தி காட்டுறாங்க. ஹீரோயின் சோசியல் மீடியால பெரிய இன்ஃபுளுசருங்க. இவங்க மட்டும் இல்லாம இவங்களோட அம்மானு ரெண்டு பேருமே குடும்பத்தோட இன்ஃபுளுசரா இருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான மொபைல் அடிக்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமா யூஸ் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அம்மா பொண்ணு இவங்களை பொறுத்த வரையும் ஃபாலோவர்ஸ், லைக், கமெண்ட், ஷேர், இதுதான் இவங்களோட வாழ்க்கையே. அது இல்லாம இவங்களால உயிர் வாழவே முடியாது. அப்படிதான் இப்ப அம்மா கடைசியா ரம்மி ஆப்புக்கு ப்ரமோட் பண்றேன்னு பண்ணி அதை
அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தன் லாஸ் ஆகி தற்கொலை பண்ணிட்டானா, அதனால அவங்களோட அக்கௌண்ட்டே பேன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பசுமை உலகத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பசுமை உலகத்துல வந்து விட்டுட்டு போக, அப்ப கூட பார்த்தா அம்மா பொண்ணு கிட்ட என்னை பத்தி கவலைப்படாத, ஃபாலோவர்ஸ் கூட என்கேஜிங்கா இரு, நான் இல்லேன்னு நல்லா சாப்பிட்டு வெயிட் போட்டுறாத, அப்புறம் உனக்கு தொப்பை விழுந்துரும், உன்னோட பெல்லி டான்ஸை யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால நல்லா பாடியை காட்டி வீடியோ போடுன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு ஹீரோயினும் சோகமா அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் ஹீரோ அவங்கள பார்த்துட்டு குஷி ஆயிடுறாப்ல. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கிறோம்னு அவங்கள்ட்ட அப்படியே கடலைப்பட ஆரம்பிக்கிறாப்ல. ஹீரோ இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் பழச்சு வந்து அவரோட ஃபீலிங்ஸை சொல்லலாம்னு ட்ரை பண்ணா, அவங்க பார்த்தா ஹீரோட வாய்ஸை கேட்டுட்டு இதை எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு அவரோட வாய்ஸை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் தான் லைக்கோட வாய்ஸ்ன்னு தெரிய வர அவங்க அதுல பயங்கர குஷியாகி ஹீரோ கூட வளைச்சு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படியே அதுல இருந்து ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன, ஹீரோ அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க மாதிரி யோகி பாபு ஹீரோயின் பின்னாடி பல வருஷமா சுத்திட்டு இருக்காரு. சொல்ல போனா ஹீரோயினும் அவர் கூட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. ஹீரோ யோகி பாபு கிட்ட அவர் யாரு என்னன்னு கேட்டா, நான் அவளோட ஓபன் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. அதாவது ஹீரோயின் யாரை லவ் பண்ணாலும் சரி, யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிரேக்கப் இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகுறப்ப உள்ள போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாள்னு சொல்றாரு. அந்த கிரமத்தை தாங்க ஓபன் ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வித்தியாசமா இருக்கிற ஹீரோயினோட பிஹேவியரை பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நோமோபோபிக் இருக்கிறதா தெரிய வருது. அதாவது ஹீரோயின் பயங்கரமான மொபைல் அடிக்ட்னு தெரிய வருது. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா கூட வளர்ந்ததை விட மொபைல் கூட தாங்க அதிகமா வளர்ந்துருக்கா. அம்மா கிட்ட ஆசையா கேக் ஐஸ்கிரீம்னு ஏதாவது கேட்டா அவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுல பிஸியா இருக்கிறதால ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு எதையாவது ஆர்டர் போட்டுக்க சொல்லிடுவாங்க. ஏதாவது விளையாட்டு ஜாமா கேட்டா கூட அதையும் ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுக்க சொல்லுவாங்க. அப்படி அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்காம ஆன்லைன்ல பாத்துக்க, ஆன்லைன்ல செக் பண்ணிக்கன்னு சொல்லி வளர்த்ததால கொஞ்சம் கொஞ்சமா மொபைலே அவளோட உலகம் ஆயிடுது. ஹீரோயினோட இந்த கதையெல்லாம் கேட்டோன்னா நம்மள்ட்ட மொபைல் இல்லைன்னா ஹீரோயின் கூட பழக முடியாதுன்னு ஹீரோவுக்கு புரிஞ்சிடுதா. அதனால வேற வழியே இல்லாம அன்னைக்கே ஷோரூமுக்கு போய் லைக்கோட கேஜெட்ஸை வாங்கிடுறாப்ல. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடுங்கிறதால அவருக்கு தெரியாம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகி அடிக்கடி அவங்கள்ட்ட கடலை போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நமக்காக ஒருத்தன் இவ்வளவு பண்றானேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ மேல லவ் செட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஹீரோ பண்ண இந்த வேலைக்கெல்லாம் அவனுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்றது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கயல் தாங்க. ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. இப்ப கூட அவதான் மொபைல ஹீரோட அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கிறா. இங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கோர்ட்ல போயிட்டு இருக்க சூரியனோட கேஸ காட்டுறாங்க. லைக்கோட கேஜெட்ஸ்ல இன்பில்ட்டா 360 டிகிரி கேமரா இருக்கு. அது மூலமா லைக் அவங்களோட கஸ்டமர்ஸை எப்ப வேணாலும் வாட்ச் பண்ண முடியுமா. அதனால கோர்ட்ல சூரியன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க. புருஷன் பொண்டாட்டியோ லவ்வர்ஸோ சேர்ந்து குளிக்கிறதா லைக்கால பார்க்க முடியுமான்னு கேட்க, சூரியன் முதல்ல அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணாம அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறாப்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க ஜட்ஜ் ரங்கராஜ் பாண்டே ரொம்ப ஸ்ட்ரிக்டா கேட்க, சூரியன் வேற வழி இல்லாம பார்க்க முடியும்னு உண்மையை ஒத்துக்கிறாப்ல. இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட லெவலை தாண்டி லைக் மக்களோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்றதால ஜட்ஜஸ் லைக்கை பேன் பண்றதா முடிவு பண்றாங்க. அதை கேட்டு பதறி போன சூரியன் அப்பதாங்க அந்த லைக்ஸோட பெனிஃபிட்ஸை பத்தி எல்லா ஜட்ஜஸ்க்கும் விளக்க ஆரம்பிக்கிறாரு. காரு, பைக்கு, மனுஷங்களோட உயிருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி நாங்க லவ்வுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறோம்னு சொல்றாரு. லவ்வர்ஸ் யாராவது ஏமாத்திட்டு போனாலோ பிரேக்கப் பண்ணிட்டு போனாலோ அவங்களோட கனெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு போட்டு ஏமாத்தினவங்களை வச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வச்சுட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனா ஜட்ஜஸ் அவர் சொல்றது மேல நம்பிக்கை இல்லாம ரேண்டமா லைக்கோட யூசர்ஸ் கிட்ட லைவா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுல பார்த்தா எல்லாரும் லைக்குக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அதுலயும் சில பேர்லாம் லைக் இல்லாம எங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா. அதனால இமிடியேட்டா லைக்கை பேன் பண்ண முடியாம சூரியனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள லைக்கோட யூசர்ஸ் 30 மில்லியன்ல இருந்து 50 மில்லியன் ஏறலனாலோ, லைக் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலோ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ஜட்ஜஸே சூரியனுக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி ஆயிடுதுங்க. யூசர்ஸ் அதிகமாக்கி லைக் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு மண்டையை கசக்கி திங்க் பண்ணதுல லைக்ல லவ் ஸ்கோர்னு ஒரு மேட்டரை கொண்டு வர்றாரு. இனிமே லைக் தாங்க யாரை லவ் பண்ணணும்னு டிசைட் பண்ண போறது. முதல்ல கப்பிள்ஸ் கை கோத்து கனெக்ட் பண்ணி கமிட் ஆயிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இப்ப அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கப்பிள்ஸ் கை கோத்து அவங்களோட லவ் ஸ்கோரை செக் பண்ற மாதிரி கொண்டு வர்றாரு. கப்பிள்ஸ் ஒருத்தர் கை கோத்து ஸ்கோர் செக்கிங் கொடுத்தா அது அவங்க ரெண்டு பேரும் எத்தனை பர்சன்டேஜ் லவ் பண்றாங்கன்னு காட்டும். ஸ்கோர் ஓரளவுக்கு டீசென்டா இருந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுவே ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதுலயே ஸ்வைப் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சொல்ல போனா கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் இனிமே லைக்கோட கையில தான் இருக்கு. புது அப்டேட் வந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்ல. அதனால அந்த அப்டேட்டை ஊர் பூரா ஆட் போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்புற பக்கம்லாம் அந்த ஆட் பிளே ஆகிட்டு இருக்க அது ஹீரோயின் கண்ணில் பட்டுருது. அதனால ஒரு நாள் ஹீரோ கிட்ட நம்ம ஸ்கோரை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல அதுல ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அது எப்படி ஒருத்தவங்களோட லவ் ஒரு ஆப் முடிவு பண்ண முடியும்னு ஹீரோக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இருந்தாலும் ஹீரோயின் பயங்கரமான லைக் அடிக்ட்ங்கிறதால நம்ம செக் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்றாங்க. அதனால ஹீரோவும் வேற வழியே இல்லாம அது கொத்துக்கிறாப்ல. சரின்னு விருப்பமே இல்லாம கை கொத்து செக் பண்ணி பார்த்தா வெறும் 3% காட்டுது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கி வரி போட்டுருதுங்க. ஹீரோயின் வேற மனுஷங்களோட லைக்கை தான் அதிகமா நம்புவாங்க. அதனால வெறும் 3% கொடுத்ததால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. ஹீரோ கெஞ்சி பாக்குறாரு, காலில் கூட விழுந்து கதறாரு. ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான் ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வெறி ஆயிடுதா. அந்த கோவத்துல ஹீரோயினை வார்த்தை சொல்லி திட்டி விட்டுறாப்ல. ஹீரோயினுக்கு யாரும் கெட்ட வார்த்தை பேசுறதும் கோவப்படுறதும் சுத்தமா பிடிக்காது. இப்ப ஹீரோ வேற ரெண்டுத்தையும் பண்ணிட்டதால அவங்களுக்கு ஹீரோ மேல வெறுப்பாயிடுது. அதனால டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சி ஸ்வைப் பண்ணி பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் ஹீரோ அதுல மனசுடைஞ்சு போயிடுறாருங்க. எல்லாம் லைக்கால
என்னதான் ஆச்சுன்னு போனை தூக்கி போட்டு அதை பயங்கரமா திட்டிட்டு இருக்க சூரியன் அதை எல்லாத்தையும் உட்காந்து லைவா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ கதறிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்கால ஹீரோட லவ் நாசமானதால ஒரு ஆப்பால லவ் டிசைட் பண்ண முடியாதுன்னு ப்ரூஃப் பண்றதா சொல்லி ஆப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம லைக் ஆப்பே அழிக்கிறதா சவால் விடுறாரு. அதை வெளில ஒரு பக்கம் ஸ்கிரீன்ல உட்காந்து லைவா பாத்துக்கிட்டு இருக்க இங்க நேர்ல ஹீரோட அப்பா ஹீரோ ஒரு பொண்ணோட கால்ல விழுந்தது போன்ல கதறிட்டு இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் பாத்துறாப்ல. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. லைக்கால இந்த மாதிரி ஆயிட்டேன்னு ஹீரோ ரொம்ப சோகமா அங்க இருந்து போயிட்டு இருக்க அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு கையில் அங்க வரா. என்னடா ரொம்ப சோகமா இருக்கேன்னு ஹீரோ மேல கை வைக்க ஹீரோ டக்குன்னு அவங்களோட கையை பிடிச்சோன்னா அவங்களோட லைக் ரிங் டச் ஆகி 2 பேருக்கும் 93% லவ் ஸ்கோர் காட்டுது. அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. உடனே அதை அங்க இருந்து போயிட்டு இருந்த ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு காட்டி இங்க பாரு தீமா நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே எங்களுக்கு போய் இவ்வளவு பர்சன்டேஜ் காட்டுது பாரு அப்படின்னா அது கண்டிப்பா டுபாக்கூர் அப்பா தான் இருக்கணும்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா அவ லைக் காட்டுறதுதான் உண்மைன்னு ஹீரோ சொல்றத கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா லைக்ல லவ் ஸ்கோருங்கிற அப்டேட்டோட சக்சஸ் பார்ட்டி போயிட்டு இருக்கு. ஹையான லவ் ஸ்கோர் வந்த சில ஜோடிங்களை சூஸ் பண்ணி வில்லனே அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த லைக்கோட லவ் ஸ்கோர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கு பாத்தீங்களா? இந்த லைக்கோ லவ் ஸ்கோரோ யாராவது ஒருத்தருக்காச்சும் பிடிக்காம இருக்க முடியுமான்னு ஸ்பீச் கொடுக்க ஹீரோ டக்குன்னு இந்த லைக்கால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு கையை தூக்கிடுறான். ஹீரோ பண்ண வேலையால வில்லனுக்கு ஒரே சேம் ஆகுது. அதனால அவங்க 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுது. அது எப்படி ஒரு ஆப்பால ஒருத்தவங்க எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு டிசைட் பண்ண முடியும்? அப்படி எதை பேஸ் பண்ணி அது ரிசல்ட் கொடுக்குது? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்ல என் ஆப் ஒன்னும் சும்மா ரேண்டமாலாம் ரிசல்ட் கொடுக்கல, மக்களோட டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் ரிசல்ட் கொடுக்குதுன்னு அவன் ஹீரோ கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஒரு ஆப்பால லவ் டிசைட் பண்ணவே முடியாது. நான் தீமா கூட சேர்ந்து லைக் ஒரு டுபாக்கூர் ஆப்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு ஹீரோ சவால் விட வில்ல அந்த சவாலை ஏத்துக்கிட்டு ஹீரோவுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறான். அப்படி 30 நாளுக்குள்ள நீ ப்ரூஃப் பண்ணா என்னோட ஆப் டுபாக்கூர்னு ஒத்துக்கிறேன். ஒரு வேலை நல்லா ப்ரூஃப் பண்ண முடியலன்னா ஸ்டார் பெஸ்ட் லைக் இஸ் த பெஸ்ட்னு ரீல்ஸ் போடணும்னு சொல்றாப்ல. ஹீரோ அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணுங்கிறதால ஹீரோ முதல் வேலையா இந்த லைக் ஆப்பால பாதிக்கப்பட்டவங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல வில்ல அதை பார்த்துட்டு எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஹீரோ லைக்கால பாதிக்கப்பட்டவங்களை ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு ஒரு ஆப்பால அவங்களோட வாழ்க்கை எப்படி நாசமாச்சு அப்படின்னு அவங்க எல்லாரோட மனக்குமுறலையும் தனித்தனியா வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிடுறானா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வில்லனுக்கு லைட்டா அவன் மேல பயம் வர ஆரம்பிச்சிடுதுங்க. சொல்ல போனா ஹீரோவால லைக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருது. அதனால ஹீரோவை சும்மா விடக்கூடாதுன்னு மீம்ஸ் குரூப்போட பிரசிடென்ட் எல்லாம் வர வச்சு ஹீரோவை பத்தி பயங்கரமா நெகட்டிவான மீம் எல்லாம் போட சொல்றான். அதே சமயம் இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. சம்பந்தம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள இவ்வளவு ஸ்கோர் காட்டுதுன்னு கையில் கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் புலம்பிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உனக்கு கையில் தான் கரெக்ட்னு சொல்றாங்க. அதோட கையிலும் நான் உன் கூடவே இருக்கிறதால என்னை பத்தி உனக்கு புரியலையான்னு ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு சோகமாக இருந்து கிளம்புறா. ஹீரோ உடனே ஓடி போய் அவளை கிஸ் அடிச்சு சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அதை எப்படியோ வில்லனோட கேங் உள்ள வச்சிருந்த ஹிடன் கேமரால போட்டோ எடுத்து அதை ரீல்ஸ் மீம்ஸ் பயங்கரமா லீக் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான் இப்ப மக்கள் எல்லாம் ஹீரோவை பத்தி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு மேட்டரை வச்சு ஹீரோவை எந்த அளவுக்கு நாரடிக்க முடியுமோ இந்த மீம்ஸ் கும்பல் அந்த அளவுக்கு நாரடிச்சிடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஹீரோ கிஸ் பண்ணவே இல்லைங்க, ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கான். நீ என்ன லவ் பண்றல வா கிஸ் அடிக்கலாம்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ண வந்தப்ப அவளால கிஸ் பண்ண முடியல, ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. அப்பதான் இது லவ்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஆனா வில்லனோட மீம்ஸ் கும்பல் தான் அதை ஏஐல அவங்க கிஸ் அடிச்ச மாதிரி பண்ணிருக்காங்க. மீம்ஸ் போட்டது மட்டும் இல்லாம ஒரு முழுக்க அந்த மேட்டரை எல்இடி மானிட்டர்ல போட்டு ஆட் மாதிரி காட்டிட்டு இருக்க ஹீரோவாலையும் கையிலாலையும் எங்கேயுமே தலையை காட்ட முடியல. ஆனா ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓரமா உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவளுக்கு மனசுல ஓரமா ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அதே சமயம் பப்ளிக்ல கையில யாராவது பார்த்தா அவகிட்டயே டைரக்டா வந்து நீ அந்த வீடியோல வந்தவ தானேன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு கட்டத்துல கையிலுக்கு செம்ம காண்டாக உடனே போன் எடுத்து அது நாங்க இல்ல எல்லாம் ஏன்னு சொல்லி வீடியோ போட்டுடுறா. அவ்வளவுதாங்க. இப்ப எல்லாரும் வில்லன் பக்கம் திரும்பிடுறாங்க. முதல்ல ஹீரோவை கடிச்சிட்டு இருந்த மக்கள் இப்ப வில்லனை ஆன்லைன்ல கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான மோதல் போயிட்டு இருக்க அடுத்து இப்ப ஹீரோயின் கிட்ட பேசி அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவ ஹீரோவை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா. இப்படி அவகிட்ட போன் இருந்தாலோ அவ கூட யாராவது உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ அவகிட்ட ஃப்ரீயா பேச முடியாதுன்னு புரிஞ்சிடுதா. அதனால அவளை பசுமை உலகத்துக்கு வர வச்சு அவகிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு ஒரு பிளான் போடுறான். அதாவது யோகியை யூஸ் பண்ணி ஹீரோயினை ஒரு கஞ்சா சாக்லேட்டுக்கு இன்ஸ்டால ப்ரமோஷன் பண்ண வைக்கிறான். அவ்வளவுதான் அக்கௌண்ட் பேன் ஆயிடுது. ஹீரோயின் பசுமை உலகத்துக்கு வந்துடுறா. இப்பயும் ஹீரோவை சுத்தமா கண்டுக்க மாட்டா. இருந்தாலும் ஹீரோ விடாம தன்னோட லவ் அவளுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க மொபைல் இல்லாததால ஹீரோயினை அங்க இருக்கிற மனுஷங்க கூட பேசி பழக வைக்கிறான். அப்பதான் அவளுக்கு ரியலான உலகம் எவ்வளவு அழகா இருக்கும்னு புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவ சின்ன வயசுல கேட்க பசுமை உலகத்துல அவளோட அம்மா இப்ப செஞ்சு கொடுக்குறாங்களா அதுல அவளுக்கு பயங்கர எமோஷன் ஆயிடுதுங்க. மொத்தத்துல கையில மொபைல் இல்லாம இருந்தாதான் உண்மையான எமோஷனை ஃபீல் பண்ண முடியும்னு புரிஞ்சிடுது. அப்படிதான் இப்ப ஹீரோட லவ் பத்தி புரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா எப்படியோ ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டு இருக்க மேட்டர் உள்ள இருக்கிற ஸ்பை மூலமா வில்லனுக்கு தெரிய வர இவங்க ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா லைக் நாசமா போயிடுமேன்னு ஹீரோவை கூப்பிட்டு வச்சு டீல் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா வில்லனோட எந்த டீலுக்கும் ஹீரோ ஒத்து வர மாட்டான்ப்பா. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஹீரோவை வேலைக்கு வாங்கவே முடியலையா. அதனால வில்லன் வேற வழியே இல்லாம அடியாளுங்களை அழைச்சிக்கிட்டு பசுமை உலகத்துக்குள்ள வந்துடுறான். அவனுங்க ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்து எடுக்க திடீர்னு அவரோட அப்பா உள்ள புந்துடுறாப்ல. வந்த அல்ல கைங்க எல்லாரையும் வெளுத்து விட்டுறாருங்க. சொல்ல போனா ஹீரோ தான் தன்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வில்லனை வர வச்சிருக்கான். அவனுங்க அடிக்கிறப்ப லைவா வீடியோ எடுத்து சூரியனோட உண்மையான முகத்தை காட்டிடலாம்னு பிளான்
பிளான் போட்டிருக்கான். இதுக்காக அப்பாவுக்கு தெரியாம ஜாமர் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஜாமர் ஆஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்பா ஆன் பண்ணிருக்காரா. அதுல அவங்க மறைச்சு வச்சிருந்த எல்லாரும் போனோட சிக்னலும் கட் ஆகி லைவ் போட முடியாம மொத்த பிளானும் நாசமா போச்சு. அதோட வில்லன் வேற ஹீரோவை போட்டு பொழந்ததை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறாளா. அதனால ஹீரோ தன்னை லவ் பண்றதால ஹீரோக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு அம்மா கிட்ட இமீடியட்டா ஒரு பையனை பார்க்க சொல்லி அவன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறா. நீ சூரியனுக்கு பயந்துகிட்டு எதுக்காக நம்மளோட லவ்வை விட்டு கொடுக்குறேன்னு ஹீரோ எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா அவ வில்லனால ஹீரோக்கு எதுவும் ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறா. இப்போ என்ன நம்ம லவ் பண்ணா சூரியன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறா தானே. சரி வா அவர்கிட்ட பேசி சமாதானமா போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வில்லனோட இடத்துக்கு வரான். ஆனா சமாதானம் பேசலாம்னு அழைச்சிட்டு வந்தவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சூரியன் அடிக்க போறேன்னு அவன் கூட வேலை பார்க்குற எல்லாரையும் வெளில போக சொல்றான். ஹீரோ காமெடி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனை எல்லாரும் காமெடியா பாத்துக்கிட்டு இருக்க அவன் பார்த்தா பொசுக்குன்னு வில்லன் அடிக்க போயிடுறான். ஆனா சூரியனை நோக்கி வேகமா போயிட்டு இருக்க என் அண்ணன் மேல கை வைக்கணும்னா நீ என்ன தாண்டி தாண்டா போகணும்னு அனிருத் குறுக்க பொந்து ஹீரோவை தடுத்துடுறான். அவன் ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்கிறான். ஹீரோவால அவனை சமாளிக்கவே முடியல. இருந்தாலும் ஹீரோ விடாம அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க அனி டக்குன்னு அங்க இருந்து அவனோட கூட்டாளிங்க மொத்த ரோபோட்ஸையும் களத்துல இறக்கிடுறான். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ பறந்து போய் ஒரு டேபிள்ல விழுகிறான். அப்ப அங்க இருந்து ஒரு ரோபோ கை அவன் கையோட ஜாயின் ஆயிடுது. அவ்வளவுதான் அந்த கையாலேயே அனிருத்தையும் அவன் கூட்டாளி ரோபோட்ஸையும் போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். மொத்த பேரையும் அடிச்சு டிஸ்மேண்டில் பண்ணிடுறான். அடுத்ததா ஹீரோ கூடவே இருக்கிற ஹியூமனாய்ட் ரோபோட்டை டிஸ்மேண்டில் பண்ண பார்க்க அது பார்த்தா ரோபோட்டே கிடையாது, அது ஒரு லேடிங்க. வில்லன் அவனுக்கு மனுஷங்களே பிடிக்காத மாதிரி வெளியில காட்டிக்கிறதால இந்த லேடியா அவன் கூட பர்சனலா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். இதை பார்த்துட்டு கூட இருக்கிறவங்களே காரி துப்ப அந்த லேடி அங்க இருந்து ஆள விடுங்கடான்னு எஸ்கேப் ஆயிடுறா. அதோட வில்லனோட அப்பா வயசுல ரொம்ப பெரியவருங்கிறதால அந்த ரோபோ அங்க இருந்து போக சொல்லிடுறான். அவரும் பயந்துகிட்டு அமைதியா அங்க இருந்து போயிடுறாரு. இப்படி மொத்த பேரையும் அடிச்சு துரத்துனவன் கடைசியா வில்லனையும் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துடுறான். அவ்வளவுதான் பயம் காட்டின வில்லனா டம்மி பீஸ் ஆக்கிடுறானா. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப வில்லன் கோர்ட்ல இருக்கான். லைக் ஒரு டுபாக்கூர் ஆப் அது மக்களோட டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுதுன்னு ப்ரூஃப் ஆயிடுது. அதனால லைக்கை மொத்தமா பேன் பண்ணிடுறாங்க. அதோட அந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.